நாளை இந்தியா முழுவதும் போர்க்கால அவசரகால பாதுகாப்பு ஒத்திகைக்கு ஒன்றிய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. எந்த நேரத்திலும் போர் வெடிக்கலாம் என்று ஊடகங்கள் செய்தியை தந்து கொண்டிருக்கின்றன. நான் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல அந்த செய்தியை போட்டேன். இன்னும் ஓரிரு நாட்களில் எல்லா மீடியாக்களிலும் பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வரக்கூடும். ஒரு 2-3 நாளைக்கு அதான் பிரேக்கிங் நியூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பலரும் என்னுடைய உள்பெட்டிக்கு வந்து இன்பாக்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, என்ன மாதிரியான பிரேக்கிங் நியூஸ், என்ன மாதிரியான பிரேக்கிங் நியூஸ்னு. ஸோ அந்த பிரேக்கிங் நியூஸ் இதுதான். பிரேக்கிங் நியூஸ் இன்னைக்கு ஃபிளாஷ் ஆயிடுச்சு. இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளைக்கு பிரேக்கிங் நியூஸா தான் இருக்கும். ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருப்பதாக ஊடகங்கள் தரக்கூடிய செய்திகளின் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்காக நாளைக்கு குறிப்பாக இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில வந்து கல்பாக்கம் அணுமின் நிலையம் பக்கத்துல இருக்குது. அதே மாதிரி கூடங்குளத்துல கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கிறது. இந்த மாதிரியான அணுமின் நிலையங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீரென்று ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் எப்படி மக்கள் வந்து தங்களை தற்காத்துக் கொள்வது, பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிற மாதிரியான போர் பாதுகாப்பு ஒத்திகைகளை நாளைக்கு வந்து நடத்துவதற்கு ஒன்றிய அரசு வந்து அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது வழக்கம் போல இந்த பிரச்சனையை மையப்படுத்தி, எந்த பிரச்சனைய, இந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் அது முறியடிக்கப்படணும். அது வந்து நாம யாருக்கும் அதுல மாற்றுக்கருத்து இருக்காது. பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்கிறது. அந்த பாகிஸ்தான் மீது நம்முடைய இந்தியா சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுல ஒரு இந்தியனுக்கும் மாற்றுக்கருத்து இருக்காது. ஆனால் பாஜக அதை மட்டுமா செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை மட்டும் இல்ல, அதை தாண்டி தமிழ்நாட்டிலுமே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பிரச்சனையை பயன்படுத்தி ஒரு மலினமான அரசியலை செய்ய முற்படுகிறார். நயினார் நாகேந்திரன் ஒரு மலினமான அரசியலை செய்ய முற்படுகின்றார். அது என்ன அரசியல் என்பதை பற்றியும் சேர்த்து விவாதிக்கலாம். நாம் இன்றைக்கு இந்த வீடியோக்குள் அதை எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து பேசுவோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதாவது 1971 இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. அப்ப இந்திரா காந்தி இருந்த பொழுது இதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்ற சூழலை பார்க்க முடிஞ்சது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது படை எடுத்தது. அப்போ அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்தார். வாஜ்பாய் அவர்களே அவர் வந்து எப்படி பாராட்டினார் அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்களை துர்கா தேவி அப்படின்னு பாராட்டினார். ஏன்னா அவ்வளவு துணிச்சலோடு இந்திரா காந்தி படையெடுத்து பாகிஸ்தானை வந்து அடக்கி ஒடுக்கி பங்களாதேஷை பிரித்து தனி நாடாக்கி கொடுத்தார். பங்களாதேஷ் அங்கே பாகிஸ்தான் ஒன்றுபட்ட பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரே நாடாக இருந்த பொழுது மொழியின் அடிப்படையில், நல்லா கேட்டுங்க, இவங்க வங்க மொழி பேசக்கூடியவர்கள். யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்கதேசம் இருக்குது இல்லையா, இவங்க வந்து வங்க மொழி பேசக்கூடியவர்கள். பாகிஸ்தான்ல வந்து உருது, ஹிந்தி இதெல்லாம் இருக்குது. இப்ப இந்த ஒரே மொழி அப்படிங்கிற மாதிரி அவங்க திணிக்க முற்பட்ட பொழுது வங்க மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதை எதிர்த்து கடுமையாக வந்து போராட்டங்களை நடத்த தொடங்கிய பொழுது இந்தியா அதில் ஒரு நிலைப்பாடு எடுத்து பாகிஸ்தானை வந்து பாகிஸ்தான் மீது படையெடுத்து அடித்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை பாடத்தை கற்றுக் கொடுத்து பங்களாதேஷ் உருவாவதற்கு அன்றைக்கு இந்திரா காந்தி காரணமாக இருந்தார். அப்ப இந்த மாதிரியான ஒரு போரை நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். சுதந்திரம் அடைந்த பொழுது இந்த மாதிரியான ஒரு போரை பார்த்திருக்கிறோம். எல்லை பிரச்சனைக்காக எல்லாம் வந்து அப்ப ஜவஹர்லால் நேரு வந்து போர் நடத்தியிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம அப்பப்ப பார்த்திருக்கிறோம். இப்ப மீண்டும் அப்படி ஒரு போர் உருவாகும் என்பது போன்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்று ஊடகங்கள் தரக்கூடிய செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. நிச்சயமாக எல்லையில் எப்பொழுதும் தொல்லை தந்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு பதிலீடு கொடுக்க வேண்டும் என்பதில் ஒருவருக்கும் மாற்று கருத்து இருக்காது. அதை தாண்டி நாம வலியுறுத்துவது, நாம வந்து அவன் அட்டாக் பண்ணி நம்முடைய இந்தியர்கள் கொல்லப்பட்ட பிறகு எதிர்த்தாக்குதல் நடத்துவது என்பது ஒன்று. நாம அவன் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டிய கடமை இந்த ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல தொடங்கினாலே இவங்க ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இன்னைக்கு இதை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப இந்த தேசம் சார்ந்த விஷயங்கள், தேச நலன் சார்ந்த விடயங்களில் கூட பாஜக சில நேரங்களில் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர்கள், குறிப்பாக நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப மலினமான அரசியலா இருக்கு. என்ன சார் அப்படி பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எச்சரிக்கிறார். முதல்வர் எதுக்கு பின் விளைவுகளை சந்திக்கணும்? பாகிஸ்தான் பின் விளைவுகளை சந்திக்கும்னு சொல்லி எச்சரிச்சா பரவாயில்ல. முதலமைச்சர் என்ன செஞ்சாரு? எவ்வளவு கேவலமான அரசியல் பாருங்க. இதுல கொண்டு வந்து முதலமைச்சர், அதாவது தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் ஏதோ வந்து தேசப்பற்று இல்லாதவர்கள் போல சித்தரிக்கக்கூடிய ஒரு கேவலமான வேலையை பாஜக தொடர்ந்து காலங்காலமா செய்கிறது. இப்ப டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த வேலையை செய்யறாங்க. என்னவான்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கும் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றாவிட்டால் முதலமைச்சர் கடும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். வெளியேற்ற மாட்டோம்னு எப்ப முதலமைச்சர் சொன்னாரு? யாரை வெளியேற்றாம விட்டாங்க? ஏதாவது கொஞ்சமா சென்சிபிளா பேசணும்ல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். அப்ப என்னன்னா, திட்டமிட்டு இவர்களுடைய கையாளாகாத தனத்தை, இவர்களுடைய யுரி தாக்குதல், பதான்கோட் தாக்குதல், அதே மாதிரி நம்ம வந்து பெஹல்காம் தாக்குதல், இப்ப நம்ம இதற்கு முன்பு புல்வாமா தாக்குதல் என்று பாஜக ஆட்சியில எங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து அடிச்சான். இதையெல்லாம் மறைப்பதற்கு, மடை மாற்றுவதற்கு
நேரா ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் மேல கொண்டு வந்து பழிய போடுறது. இப்ப நீங்க ஆட்சியில் இருக்கும்போது, இவர் குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்ற பொழுது எல்லைக்குள்ள வந்து பாகிஸ்தான் அத்துமீறினால் அப்ப அவர் யார கேள்வி கேட்டார்னா மன்மோகன் சிங்கை தான் கேள்வி கேட்டார். அன்னைக்கு இவ்வளவுக்கும் குஜராத் வந்து பாகிஸ்தானுடைய பார்டர்ல இருக்கு. அன்னைக்கு வந்து காங்கிரஸோ மன்மோகன் சிங்கோ நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு குற்றம் சாட்டல. குற்றம் சாட்டவும் கூடாது, அது அபத்தம் இல்ல. அப்ப அன்னைக்கு மன்மோகன் சிங் தான் பொறுப்பெடுத்துக்கணும். அப்ப இன்னைக்கு யார் பொறுப்பெடுத்துக்கணும்? இதுக்கு மோடி தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஆனா மாறாக இவங்க நைஸா எங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க பாருங்க. கடும் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. ஒரு எல்லாத்திலும் ஒரு அரசியல், எல்லாவற்றிலும் ஒரு அரசியல். இது எவ்வளவு மலிவான அரசியல். அப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும். எதுக்கு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு கேட்டா, வண்டலூர் மீஞ்சூர் சாலை அருகே ஒன்றிய அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் பயணித்த கார் பழுதடைந்து சிறு விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் கார் ஒன்னும் பெரிய ஆக்சிடென்டோ ஒண்ணும் இல்ல, கார் லேசா ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, பழுதடைஞ்சிருச்சு. உடனே இதுக்கு என்ன சொல்றாரு, இது வந்து பழுதாகி போச்சு, தமிழ்நாட்டில் நடந்துருச்சு, இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்கணும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் என்ன பண்ணாங்கன்னா, அமித்ஷா தமிழ்நாடு வந்து கரெக்டா ஏர்போர்ட் வந்து இறங்குறாரு, கரண்ட் போயிடுச்சுங்க. அது இயல்பாக நடந்த ஒன்று. உடனே அண்ணாமலை வானத்துக்கு பூமிக்கும் அமித்ஷா வந்த போது கரண்ட் போயிடுச்சு, அவ்வளவுதான். நாங்க கரண்ட் போனதுக்கே எவ்வளவு கத்துறீங்களப்பா, அங்க 28 அப்பாவி இந்தியர்களை பயங்கரவாதிகள் கொன்று குவித்து விட்டார்கள்னா அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அதை நீ கேட்காத அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. கரண்ட் போனதுக்கெல்லாம் கத்துனீங்கல்ல. இப்ப இது வந்து கார் பழுதா போச்சான், இதுக்கு ஸ்டாலின் பொறுப்பெடுத்துக்கணுமா? சரி, முப்படைகளின் தளபதி நம்முடைய பிபின் ராவத் அவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி அவர் கொடூரமாக மரணித்தார். தாங்க முடியாத வேதனை துயரம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் அன்றைக்கு ஏற்பட்டுச்சு. நம்முடைய ராணுவ தலைமை தளபதி இப்படி வந்து கொடூரமாக ஹெலிகாப்டர் விபத்தில் மாண்டு விட்டார் என்று எல்லா இந்தியர்களும் கண்ணீரஞ்சலி செலுத்தினார்கள். அப்ப அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கணும்? இந்த கார் லேசா ரிப்பேர் ஆனதுக்கு முதலமைச்சர் பொறுப்பான், ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்துச்சான். இப்ப ஒன்றிய அரசு தான் அன்னைக்கு வந்து ஹெலிகாப்டர், அது முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாடு தானே. ராணுவம் ஹெலிகாப்டர், ராணுவ ஹெலிகாப்டர், அது விபத்துக்குள்ளாயிடுச்சு. அப்ப யாரு? பிரதமர் மோடி பொறுப்பெடுக்கணும், அப்படிதானே? பொறுப்பெடுத்தாரா? ஏதாவது அதை பத்தி பேசுனீங்களா? என்னங்க அந்த நாட்டில் நீங்க யோசிச்சு பாருங்க. பிபின் ராவத் அவர்கள் அந்த விபத்தில் மரணம் அடைகிறார். முதல் நபராக ஓடி சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி தன்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தியவர் யாருன்னா நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்ப ஆளுநர் ஆர் என் ரவி எங்க இருந்தாருன்னா கோயில் வேளா சுத்திட்டு இருந்தார், அவர் வரல. நீங்க இதே அப்படி மாத்தி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஆர் என் ரவி போய் முதலமைச்சர் வந்து ஏற்கனவே திட்டமிட்ட ஏதேனும் அரசு நிகழ்ச்சிகளையோ கட்சி நிகழ்ச்சிகளையோ இருந்திருந்தாருன்னா இந்த சங்கிங்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க முதலமைச்சரை? ஆனா இப்ப முதலமைச்சர் போய் அஞ்சலி செலுத்துகிறார், ஆர் என் ரவி வரல. ஏன் ஆர் என் ரவி வரல, ஆளுநர் வரலன்னு ஒருத்தங்க கேட்கல. எப்பொழுதுமே தமிழ்நாட்டின் மீது ஒரு பழிய சுக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது பாஜக. மலினமான அரசியல். நீங்க இந்த திராவிட நாடெல்லாம் கேட்டார் அண்ணா. சீனாவுடனான யுத்தம் வருகின்ற ஒரு சூழல் வந்தவுடன் முதல் நபராக அவர்தான் சொன்னார், திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன், வீடு நன்றாக இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், இந்தியா ஒன்றுபட்டு வலிமையானதாக இருந்தால்தான் மாநில சுயாட்சிலாம், அப்புறம் முதல்ல இந்தியா வலிமையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா அன்றைக்கு அந்த கோரிக்கையை கைவிட்டார். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஐயோஹோ அப்படின்னா இது என்னது? மாநில உரிமை கேட்டாலே தேச விரோதி மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? கார்கில் போர் வந்தது, 50 கோடி ரூபாய் நிதியை திரட்டி முதலில் கொடுத்தவர் யாரு? முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கார்கில் போருக்காக 50 கோடி ரூபாய் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் போய் நின்றுச்சு. குஜராத்ல பூகம்பம், பாரிய இழப்பு, ஏகப்பட்ட பேர் மாண்டு மடித்து போனார்கள் பூகம்பத்துல. 30 கோடி ரூபாய் மிக விரைவாக கலெக்ட் பண்ணி முதல்ல உதவிக்கரம் நீட்டியது தமிழ்நாடு தான். அப்ப குஜராத்ல பூகம்பம் என்றாலும் தமிழ்நாடு உதவி செய்கிறது. கார்கில் போரா தமிழ்நாடு முதல்ல போய் நிக்குது இல்லையா? எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிக்குது, குரல் கொடுக்கிறது, ஓங்கி நிற்கிறது. ஆனா நைஸா தமிழ்நாட்டை என்ன செய்ய பாக்குறது? தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் என்ன இது எவ்வளவு மலினமான, ஏன் ஒரு இந்தியாவின் தேச நலன் சார்ந்த ஒரு மிக முக்கிய பிரச்சனைகளில் இப்படித்தான் மலினமான அரசியலை செய்ய வேண்டுமா பாஜக என்பதை மக்கள் தயவு செய்து சிந்திப்பாங்க. நான் மக்கள் முடிவுக்கே விடுறேன். இதெல்லாம் நீங்க ஆட்சி நிர்வாகத்தின் மீது விமர்சிங்க, அது வேற. போதாம இருந்தா சுட்டி காட்டுங்க, ஆட்சி நிர்வாகத்தை விமர்சிங்க, அதெல்லாம் வேற. ஆனால் இது போன்ற செயல்பாடுகள் என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க திருப்பி நான் என்ன கேட்கறேன்னா, யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூர்ல கார்ல ஒரு சிலிண்டர் குண்டை வெடிக்க வைக்கிறான் ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி. நல்வாய்ப்பாக மக்கள் யாரும் சாகல, மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படல. அந்த தீவிரவாதி அதுல செத்துப்பிட்டான். அவன் என்ன அமைப்பு என்ன யாதுன்னு காவல்துறை எல்லாம் விசாரிக்கணும். அது மிக வேகமாக அண்ணாமலை இது ISIS தீவிரவாதிகளுடைய தாக்குதல் என்று சொல்லி
இதுக்கு வந்து முதலமைச்சர் பொறுப்பெடுக்கணும்னு சொல்லி இந்த ஆட்சியவே கலைக்கணும்ட்டாரு. இந்த ஆட்சியவே கலைக்கணும். உடனடியாக இதை வந்து நீங்க என்ஐஏக்கு இந்த விசாரணை கொடுக்கணும். தொடக்க கட்ட விசாரணை முடிச்சு 2வது நாள் என்ஐஏ கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள ஏன் தாமதம்னா வானத்துக்கு பூமியும் குதிச்சாரு. இன்னைக்கு 28 பேர் நியர்லி செத்துருக்காங்க. 25க்கும் மேற்பட்டவர்கள் எங்க செத்துருக்காங்க? பகல்காம்ல மட்டும் 25க்கும் மேற்பட்டவர்கள். ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 130 பேர் பாஜக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு நாம பலியாயிருக்கிறோம். அதை யாருமே பொருட்படுத்துக்கிறதுல கேட்கறதே இல்லை. அதை சொன்னாலே உங்களுக்கு கோவம் வருதுங்க. இது என்ன நியாயம், என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. ஏன் வந்து நம்முடைய பகை நாட்டோடு போரிடுவது என்பது வேறு, பக்கத்து வீட்டுக்காரனோடு சண்டையிடுவது என்பது வேறு. இவங்க தேர்தல் ஆதாயத்துக்காக பகை நாட்டை விட்டுட்டு பக்கத்து நாட்டோட சண்டை போட்டுக்கிட்டே, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ரெடிங்கிற மாதிரி பாஜக அரசியல் தலைவர்கள் அப்படி ஒரு 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 எண்ணத்தில் இருக்கிறார்களோ என்ற ஐயத்தை என்ன பண்ணிருது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பொதுமக்களுக்கு தருகிறது. பிபின் ராவத் விபத்தில் மரணம் அடைகிறார். முதல் நபராக போய் அஞ்சலி செலுத்தியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆனா அவரை கடுமையா கிரிட்டிசைஸ் பண்றாங்க, விமர்சிக்கிறார். இதுல இருந்து சவுதியில இருந்து கிளம்பி வர்றாரு நம்முடைய பிரதமர் மோடி. வந்தவர் பகல்காமுக்கு போவாரு, தாக்குதல் நடைபெற்ற இடத்தை பார்வையிடுவார், மக்களோடு ஆறுதல் நிற்பார், மக்களுக்கு ஆறுதல் சொல்வார்னு பார்த்தா நேரா கிளம்பி பீகாருக்கு வந்துட்டாரு. பீகார்ல விரைவில் தேர்தல் வர இருக்கிறது. அங்க வந்து தேர்தல் அரசியல பொதுக்கூட்ட மேடையில அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்ன நியாயம், என்ன லாஜிக்? இப்ப இதை எதையுமே கேட்க கூடாது. நீங்க கேட்டுட்டீங்கன்னா உடனே நாங்க உங்களை என்ன செய்வோம்? இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்களில் பாஜகவினர் எத்தனை பேர்? ஆர்எஸ்எஸ் காரங்க எத்தனை பேர்? ஆர்எஸ்எஸ் காரர்களை விட இன்னும் சொல்ல போனா ஆர்எஸ்எஸ் காரங்க யாரும் இல்ல. எத்தனை பேர் போராடினீங்க? சாவர்கர் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதம் தான் இன்ன வரைக்கும் நிக்குது வரலாற்றுல, இல்லையா? 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தான் வெள்ளக்காரன். யாருக்கு? இந்தியாவுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே சுதந்திர போராட்ட தியாகி செக்கெழுத்த செம்மல் ஐயா வஉசி. ஏன் தெரியுமா? மற்றவர்களெல்லாம் சுதந்திரம் கேட்டு போராடினார்கள். வஉசி அவர்கள் மட்டும்தான் வெள்ளையனினுடைய பொருளாதாரத்தில் கை வைத்தார். அடிச்சார், டம்மியில் அங்க அடிச்சாரு. சுதேசி கப்பல்னார், வெள்ளக்காரன் ஆடிட்டான். இவர் நம்ம எதுல கை வைக்கிறாரு? அடிமடியிலே கை வைக்கிறாரு, நம்ம பொருளாதாரத்திலே கை வைக்கிறாருன்னு. 40 ஆண்டுகள் தண்டனை. அந்த வஉசி அவர்கள் செக்கெழுத்த செம்மல் பெரும் தியாகி. அவர் வந்து சுதேசி கப்பல் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து சுதேசி கப்பலுக்காக பணம் திரட்ட முடிவு செய்கிறார். மகாகவி பாரதியார் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கிறார். இந்த மாதிரி வஉசி அவர்கள் சுதேசி கப்பல் விட முயற்சிக்கிறார், அதற்கு நிதி தாருங்கள் என்று. அன்னைக்கு மதிப்புக்கு சில 100 ரூபாய்கள் தான் தேறின. ஹாஜி பக்கீர் முகமது என்ற இஸ்லாமியர் 3/4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, அன்னைக்கு மதிப்பு எவ்வளவுன்னு பாத்துங்க, 3/4 நூற்றாண்டுக்கு முன்பு என்ன மதிப்புன்னு பாத்துங்க, 2 லட்சம் ரூபாயை கொடுத்தார். இன்னைக்கு கிட்டப்பட்ட அது சில 100 கோடிகளுக்கு சமம். 2 லட்சம் ரூபாய் தன்னுடைய சொந்த நிதியை கொடுத்தார் இந்த தேசத்தின் விடுதலைக்காக. பாஜக காரங்க இப்படி ஒரு ஹிஸ்டரியை காட்டுங்க, இப்படி ஒண்ணு சொல்லுங்க. திருச்சியில ஜமால் முகமது கல்லூரின்னு இருக்குது. வள்ளல் ஜமால் முகமது அவர்கள் பிளாங்க் செக் கொடுத்தார். பிளாங்க் செக் தேசபிதா மகாத்மா காந்தியிடம் கொடுத்தார் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அப்படின்னு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பர்மா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எல்லாம் பயணித்த பொழுது அவர் அங்க சொல்றாரு, தேச விடுதலைக்கு ஒரு மருந்து தேவை, அந்த மருந்தின் பெயர் ஹபீத் என்று சொன்னார். ஹபீத் 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 என்ற மருந்து தேவை என்றார். இந்த ஹபீத் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்தார். மொத்த சொத்தையும் தேச விடுதலைக்காக கொடுத்தார். அதனால இங்க ஏதோ வந்து உங்களுக்கு இப்படி ஒரு வரலாற்றை காட்டுங்க. காங்கிரஸ்காரர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார்கள். பெருந்தலைவர் காமராஜர், வஉசி, எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டுக்கு போராடினார்கள். ஆனா நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால் இருக்கவன எல்லாத்தையும் வந்து தேச விரோதி போல சித்தரிப்பது, பேசுவது, மிக என்ன சொல்றது, எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்முடைய பகையை வீழ்த்துவதற்கு, நம்முடைய பகை நாட்டை வீழ்த்துவதற்கு ஓரணியில் திரண்டு நின்று ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தருணத்துல மாநில அரசியல் சார்ந்து, தேர்தல் அரசியல் சார்ந்து பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுவது போல பாஜக தலைவர்கள் பேசுவது என்பது ஏற்புடையது அல்ல. அது இந்திய தாய்க்கு அழகல்ல. நம்முடைய இந்திய தாய் நம்முடைய பன்முகம் தான் நமக்கான சிறப்பே. பன்முகத்தன்மை, அதுதான் இந்தியாவினுடைய சிறப்பு. இந்த பன்முகத்தன்மையை சிதைத்து தேர்தல் ஆதாயத்திற்காக, தேர்தல் அரசியலுக்காக பேசுவது போன்ற வாதங்களை வேற எதுலயாவது பேசலாம். நீங்க எலெக்ஷன் டேத்துல பேசிட்டு போங்க. இந்த மாதிரியான தருணங்களையும் அது போன்ற வாதங்களை வைக்க முற்படுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல. நம்முடைய பிரதமர் அவர்கள் இதையெல்லாம் கண்டிக்க வேண்டும் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு. பிரதமரே நேர பீகாருக்கு தானே போயிட்டாருன்னு பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு.
நீங்க என்னங்க அவர்கிட்ட போய் இப்படி சொல்றீங்கன்னு. இப்ப யார்கிட்ட போய் புகார் கொடுக்கறதுன்னே தெரியல. யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது? பாருங்க தமிழிசை இப்படி பேசுறாங்க, நயனானந்தன் இப்படி பேசுறாரு அப்படின்னு பிரதமரே பீகார்ல போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. பீகாருக்கு போய் தானே பேசுறாருன்னு. இப்போ பொதுமக்கள் தெளிந்து சிந்தியுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அரசு பாஜக அரசின் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்கு, அது வேற. ஆனால் இந்த இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அரசு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள், அரசு கொடுக்கக்கூடிய அழைப்புகள், அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து ஒன்றுபட்டு நின்று நாம் நம்முடைய இந்தியாவை, நம்முடைய தேசத்தை எந்த பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஒன்றுபட்டு நிற்போம், பயங்கரவாதத்தை வேறறுப்போம், மலினமான அரசியலையும் முறியடிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கிளை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.